Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சூப்பரான நல்ல புசு புசுன்னு பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இதுல வந்து நமக்கு 12 பூரி கிடைக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம். இத வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு இல்லனா தேவையான அளவு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. பூரியோட மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசைகிறப்போ கொஞ்சம் டைட்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சாலே அது கொஞ்சம் சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. பிசைஞ்சிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம விரிக்க ஆரம்பிக்கலாம். இருக்கட்டும். ஹெல்ப்புக்கு ஆளுங்க தேவைப்பட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா குட்டி செஃப்ஸையும் கூப்பிட்டுக்கோங்க. சூப்பராக அழகாக விரித்து தந்துடுவாங்க. இப்போது இதை வந்து 12ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எந்தவித கிராக்குமே இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வைக்கணும். இந்த மாதிரி 12 உருட்டினதுக்கப்புறமா இதுலேருந்து ஒன்று எடுத்து லைட்டாக எண்ணெய் தொட்டு விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. பூரி பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாக விரிக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையுமே விரித்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே பொரிகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். போட்டதுமே அந்த பபிள்ஸ் வந்து புஷ்ஷுன்னு வரணும். அப்படி இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா மெதுன்னு வராது. அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், போட்டதுமே இந்த மாதிரி நல்லா வருதில்ல, இந்த மாதிரி வந்துடும். அப்படி வரல அப்படின்னா லைட்டாக எண்ணெய் எடுத்து மேலே விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ரொம்ப அழுத்தாதீங்க. அழுத்திங்கன்னா விரிசல் விட்டுரும். அப்புறம் உள்ள எண்ணெய் போயிடும். பாருங்கள், இப்படி இருந்தாலே அழகாக வரும். அடுத்த பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட அழகான குண்டு குண்டு பூரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பூரி மசாலா கிழங்கு பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நல்ல சுட சுட மசாலா சாய் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். மசாலா சாயும் நம்மளோட மெட்ராஸ் சமையலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.